ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாப்பி ப்ளே டைம். இதுதான் பாப்பி ப்ளே டைம் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், ஒரு டாய்ஸை ரேட் பண்ணுறது. அதாவது ஸ்பைடர்மேன் டாய்ஸ் அது மாதிரி அவங்களே ஒரு ஓனர் டாய்ஸ் ரேட் பண்ணுவாங்க. அதாவது இதுவும் ஒரு டாய் தான். இது வந்து அப்படியே நடக்கும் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு நாள் வந்து இந்த கம்பெனி மிஸ்டரியாக நடக்குது, இந்த கம்பெனி நாங்கள் மூட போகிறோம், இந்த கம்பெனி விட்டு வெளில போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையினா வெளில அமுச்சு விட்டுறாங்க. வெளில அமுச்சு விட்டதுக்கப்புறம் திடீர்னு போத மரம் வட்டிக்கிட்டே திடீர்னு ஒருத்தர் லெத்தர் அனுப்புறான். திருப்பியும் கம்பெனி தொடர்ந்து 4 வருஷம் கழிச்சு வாப்பா அப்படின்னு லெத்தர் வருது. வந்த உடனே அவன் சந்தோஷத்தில் துள்ளி குடிச்சு இது கம்பெனிக்கு போகிறான். போன உடனே என்ன ஒன்று அடிக்கிறீங்க, அதே தான் சாப்டர் 1 டைட் குவிஸ். அதாவது இங்கே வந்து இந்த இவன் தான் கோஸ்ட், ப்ளூ கலர் மாட்டேன் ஹக்கி வகி, அவன் தான் கோஸ்ட்டு. வந்தோடனே நம்ம வந்து இங்கே எப்படியே சுற்றி பார்ப்போம். அப்படியே வந்து அங்கே ஒரு கேசட் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, யோசிச்சுட்டு இருப்போம். அந்த கேசட்டை ப்ளே பண்ணி பார்ப்போம், அது என்னமோ சொல்லுவாங்க. அப்படியே இங்கே போய் நிற்போம். இவன் தான் ஹக்கி வகி, ஆமாம் தான் சொல்லுவேன். இவன் வந்து ஹக்கி வகி. என்னடா மாறவதியா, இது வந்து கை. இந்த கையை வச்சுடா நம்ம வந்து நிறைய பசில் சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து பசில்ஸ் எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்னா, இதோ பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம நிறைய பசில்ஸை சால்வ் பண்ணி மூவ் ஆகிருப்போம். இப்படி நம்ம கையெல்லாம் இப்படி வச்சு அப்படியே பசில் சால்வ் பண்ணி போயிருப்போம். அப்படியே அந்த சத்தர் ஓப்பன் ஆகும் போயிருப்போம். இப்போனா நம்மளுக்கு திருப்பி காத்துவாங்க அந்த ஹக்கி வாங்கி. இப்போ நம்மளே அப்புறம் நம்ம இதை ஹக்கி வாக்கியால் ஒரு தடவை சேஸ் பண்ணப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி இவனை கொண்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நீ என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு இந்த பொம்மை சொல்லும். இது பேர் தான் பாப்பி. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கிரே வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம்ல, பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவில், அதுதான் இது. இப்படி பேசும். அது ஒரு சாப்டர் 1 ஃபினிஷ் ஆகும். இதுக்கப்புறம் சாப்டர் 2 வரும், வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ மாற மாட்டேங்குது. சாப்டர் 1 டைப்ஸ் குவிஸ்ன்னு போட்டு முடிச்சுட்டாங்க. கேம் டைரக்டர் எல்லாம் காட்டுறாங்க. இப்போ சாப்டர் 2 ஃப்ளை இன் அ வெப் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இதில் பாப்பி சொன்ன வழியெல்லாம் சொல்லி நம்ம வந்து போயிட்டே இருப்போம். அந்த டைமிங்கில் தான் பார்ப்போம் இந்த இடத்துல இன்னொரு பொம்மையும் பேயாக மாறி இருக்குன்றத. அதுதான் ஸ்பைடர் பேய் மாதிரி இருக்கும் அது பார்க்க. அதுதான் மாமி லாங் லெக்ஸுன்றது. இப்போ வரும் பாருங்கள். இதுதான் அது. பாப்பையை கையில் வச்சு நிற்கிது பாருங்கள். அது ரொம்ப கொடூரமானது, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது அப்படியே இந்த இடத்துல நம்ம வந்து வேகி, மியூசிக் மெமரி, அதுக்கடுத்து ஸ்டாச்சு அப்படின்ற 3 கேம் விளையாடிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இதை கிரைண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடிடுவோம். அந்த டைமிங்கில் இந்த மாமி லாங்குவேஜ் வந்து மாற்றிடுவோம். இல்லை நான் இப்போ செத்து தள்ள பிரச்சனை இல்லை, என்னை ஒருத்த வருவான், அவன் வந்து என் அவன் உடம்போட இணைச்சிக்கிட்டு அவன் ஒன்று கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது சாவான். என்னதான் சொல்லிட்டு போகிறாங்கன்னு நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் தான் பாப்பி வந்து நம்மளை ட்ரெயினில் ஏற்றிட்டு போனோடனே அது வந்து டேரக்ஷனை மாற்றி விட்றோம். பாப்பி ட்ரோகின்னு நினைப்போம். ஆனால் அது இல்லை. பாப்பி வந்து நம்மளால முடியாது, இந்த இன்னும் கொஞ்சம் இருக்க பேய் மிருகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால தோக்கடிக்க முடியாது, ஒன்றால் தான் தோக்கடிக்க முடியாது, அதனால தான் இப்படி பண்ணுச்சு. அதனால தான் சாப்டர் 3 வந்து வெயிட் பண்ணுங்க வரும். ஐயோ, இது வேறு வரமாட்டேங்குது. இந்த ஓப்பன் ஏ தெரியாமல் மிஸ் பண்ண கைஸ். ஓப்பன் ஏ அவன்கிட்ட தான் இப்படி சொன்னேன், வர லேட் ஆகுது. பாப்பி ப்ளே டைம். இதில் வந்து கேட்னாப்புன்ற ஒரு கோஸ்ட் பூனை இருக்கும். இந்த பூனை வந்து வெயிட் பண்ணுங்க கைஸ், ஃபோட்டோ மாற மாட்டேங்குது. சாப்டர் 3 டீப் ஸ்லீப். இதில் வந்து கேட்னாப்பை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டீப் ஸ்லீப்பை பொறுத்தவரையும் கேட்னாப்பை பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு கெட்ட கனவு வர வச்சு அவங்கள பயம் கொடுத்துறது தான் இதோட வேலை.
அப்புறம் நிறைய ஆர்ஃபன் கிட்ஸு, அனாதை குழந்தைங்க அது மாதிரி இருக்கவங்களாம் அவங்கள வச்சு இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதாவது மனுஷன் வந்து டால்ஸாக மாட்டுறது இது இப்படி பண்ணி வச்சுருக்கோம். அதில் மாட்டுறவங்களே அதுக்கு அடுத்தது சேவிங் கேட்னாப் எந்திக்கின்ற இதெல்லாம் சும்மா ஃபோட்டோன்னு போகிறோம். அதுக்கு அடுத்தது டீப் ஸ்லிப் திருப்பி வந்துடுச்சு. அந்த ஃபோட்டோ வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்களையும் மாற்ற வச்சிடும். அது இந்த மாதிரி சின்ன பொம்மையாக மாட்டுறது தான். என்னடா பாப்பி வந்து இப்படி பேசுது அப்படின்னு யோசிச்சோன்னா அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இது இந்த பாப்பி டாக் டே எல்லாருமே மாமிலாங்களுக்கு வகி அதுக்கடுத்து எல்லாருமே மனுஷங்கள்லேருந்து இதால் மாறினவங்கடா. அதுவும் பாப்பி தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு எத்தனை ஆகுதுன்னு தெரில. கேட்குறப்ப அதை விட்டுருங்க. பாப்பி ப்ளே டைம் 2ல் வந்து மாமிலாங்களுக்கு அதே முறையில் ஹியூமன் தான், இவனும் ஹியூமன் தான் கேட்னப்போ. அதுக்கடுத்தது இங்கே வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த கேம் எண்டிங்கில் சரி இந்த கேம் இது பண்ணுறப்ப நம்ம கேட்னாப்பை அழிக்கிறப்ப அதோட நிழல்களை அனுப்பி நம்ம போத்தலான்னு பார்க்குறோம். டூப்ளிகேட்டை அனுப்பிச்சி போத்தலான்னு பார்க்குறப்ப நம்ம வந்து அதில் ஏமாறாமல் இப்படி அதை ஜெயித்தோன்னா இது மாதிரி ஒரு எண்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ தான் ஒரு குரல் கேட்கும், நீ கிட்ட நெருங்கிட்ட அப்படின்னு. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் 106 ப்ரோட்டோடைப். இந்த ப்ரோட்டோடைப் தான் இப்போதைக்கு அந்த கம்பெனி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ப்ளே டைம் சிஓ தானே? ப்ளே டைம் சிஓ தான். பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 4 தி ஸ்மைல். இதில் என்ன தெரியுமா இதில் வந்து டாக் டே அப்படின்ற ஒரு டாக் வந்து நம்மளை வந்து துரத்திக்கிட்டே இருக்க ரோபோ டாக். அதுக்கடுத்தது இங்கே வந்து இப்போ ப்ரோட்டோடைப் வந்து என்னென்னா எப்படி வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்துறது எல்லா இதையும், அதாவது எல்லா டாக்ஸையும் கட்டுப்படுத்துறதுன்றது தான் இந்த ப்ரோட்டோடைப். அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணி ஸ்டாப்பாக ஏதோ ஃபோட்டோ வந்துடுச்சு. இங்கே வந்து நம்மளை வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிருக்கோம். அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கோம். அதுவும் இங்கே ப்ளே டைம் கார்ப்பரேஷனில் தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து இங்கே வந்து அந்த ப்ரோட்டோடைப் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். எதுக்காகனா இந்த மாதிரி விஷயத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடுவில் ஒருத்தர் நிற்கிறாங்க, தோய். இவன் வந்து ரொம்பவே நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்போம், இருந்தாலும் நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருப்பான். அவன் பாயிண்டில் வந்து நம்ம வந்து துரோகி, நம்ம பாயிண்டில் வந்து வேறு. அதான் நம்ம ப்ரோட்டோடைப் எதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போன்னா தப்பிக்க அந்த மாதிரி பொம்மையை மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம் நம்மளுக்கே தெரியாமல். இதோ லாஸ்ட்டில் அவன் எப்படா வந்தான்ற மாதிரி வகியை காட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 5 பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. அடுத்த வீடியோ வர பாய்.